நாங்க இந்த வீடியோவில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தொடர்பான ப்ரோசஸ் மேனேஜ்மெண்ட் தொடர்பாக கடந்த காலங்களில் வந்த வினாக்களை நாங்கள் இதில் செய்ய போகிறோம். இதில் வந்துட்டு ப்ரோசஸ் தொடர்பாக வந்த எம்சிக்யூ, ஸ்ட்ரக்சர், எஸ்ஐ இந்த அனைத்து வகையான கேள்விகளையும் நாங்கள் இதில் செய்வோம். இதுல வந்துட்டு நாங்க இந்த கேள்வியை அணுகிற டைம்ல எங்களுக்கு வந்துட்டு சில தியரி தேவைப்படும், ப்ரோசஸ் தொடர்பான தியரிகள் தேவைப்படும். ஸோ அந்த ப்ரோசஸ் தொடர்பான தியரியை நான் உங்களுக்கு அந்த வினாக்கள் செய்யற டைம்லயே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ அது உங்களுக்கு இன்னுமே ஈஸியா இருக்கும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு. ஓகே, முதலாவது 2024ஆம் ஆண்டு வந்த 15வது வினாவை நாங்க பார்ப்போம். ஸோ பிசிபி நீங்க படிச்சிருப்பீங்க, செயல் கட்டுப்பாட்டு தொகுதி, ப்ரோசஸ் கண்ட்ரோல் பிளாக்னு சொல்லி நீங்க படிச்சிருப்பீங்க. ஸோ அது தொடர்பாக அடிக்கடி எங்களுக்கு வினாக்கள்ல கேட்கப்படுற, ஸோ அது தொடர்பாக நீங்க வந்துட்டு தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஸோ முதலாவது கூற்றுரையை பார்ப்போம். அது ஒரு முறை வழியாக்கம் பற்றிய தகவல்களை முகாமிப்பதற்காக பணி செயல் முறைமையினால் பயன்படுத்தப்படும் ஒரு தரவு கட்டமைப்பாகும். தரவு கட்டமைப்புனா டேட்டா ஸ்ட்ரக்சர். என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, பிசிபி சொன்னா அதுல வந்துட்டு ப்ரோசஸ் தொடர்பான இன்ஃபர்மேஷனை பிசிபி கொண்டிருக்கும் சொல்றாங்க. ஸோ நாங்க தியரியை பார்த்தோம்னு சொன்னா, இந்த ப்ரோசஸ் கண்ட்ரோல் பிளாக்ல அந்த பர்டிகுலர் ப்ரோசஸ் தொடர்பாக, அந்த குறித்த ப்ரோசஸ் தொடர்பாக சில இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷனை வைத்திருக்கும். உதாரணத்துக்கு ப்ரோசஸ் ஐடி, யூனிக்கான ஒரு ஐடி இருக்கும் அவருக்கு, ஒவ்வொரு குறித்த ப்ரோசஸுக்கும். உதாரணத்துக்கு பிஐடி 101, 102 இப்படி ஸ்பெசிபிக்கான ஒரு ஐடி இருக்கும், ப்ரோசஸ் ஐடி இருக்கும். அடுத்தது வந்துட்டு ப்ரோசஸ் ஸ்டேட் இருக்கும். மேல 7 ஸ்டேட் டயக்ராம் இருக்கு, நான் இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அந்த கேள்வி செய்யற டைம்ல. ஒரு ப்ரோசஸ் வந்துட்டு நியூ ஸ்டேட், ரெடி ஸ்டேட், ரன்னிங், டெர்மினேட்டட், பிளாக் இப்படியான ஸ்டெப்ஸ், இந்த 7 ஸ்டேட்டுக்கு ஏதாவது ஒன்றுல இருக்கலாம். ஸோ அது தொடர்பான தகவல்களை வந்துட்டு ப்ரோசஸ் ஸ்டேட்ல அது வச்சிருக்கும். பிசிபியில் அடுத்ததா இருக்குது ப்ரோக்ராம் கவுண்டர், செய்நிரல் எண்ணி என்று சொல்லுவோம். அதுல என்ன இருக்கும்னு சொன்னா, சிபியூவால அடுத்ததாக நிறைவேற்றப்பட வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன் அட்ரஸை வந்துட்டு ப்ரோக்ராம் கவுண்டர்ல இருக்கும். ஸோ அடுத்ததாக எக்ஸிக்யூட் செய்ய வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷனை வச்சிருக்காது. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதுல இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு, அதாவது என்ன இருக்கும்னு சொன்னா, இன்ஸ்ட்ரக்ஷன் எங்க இருக்கிறோ அதுல அட்ரஸ் தானே அதுல இருக்கும். அட்ரஸ் தான் இருக்கும். ஓகே, சிபியூ ரெஜிஸ்டர் உங்களுக்கு தெரியும், எங்களோட மிகச்சிறிய அளவிலான தகவல்களை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக இருக்கிறது தான் சிபியூ ரெஜிஸ்டர். ஸோ உதாரணத்துக்கு அக்யூமுலேட்டர், ஸ்டாக் பாயிண்டர், இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர், ஜெனரல் ரெஜிஸ்டர்னு சொல்லி அப்படியான ரெஜிஸ்டர்கள் இருக்கு. அதுல தகவல்களை என்ன தகவல் இருக்குன்ற இன்ஃபர்மேஷனை வச்சிருக்கும். அக்கௌண்டிங் அண்ட் ஷெட்யூலிங் இன்ஃபோ, இதுல வந்துட்டு ப்ரோசஸ் ப்ரியோரிட்டி, அந்த ப்ரியோரிட்டி முன்னுரிமை, அந்த குறித்த ப்ரோசஸுக்கு எந்த வகையான முன்னுரிமையில இருக்குது, ஷெட்யூலிங் டைம் என்ன, டைம் ஸ்லைஸ், குவாண்டம் டைம் சொல்லி எங்களுக்கு வந்துட்டு ஒரு ப்ரோசஸ் வந்துட்டு சிபியூல எவ்வளவு நேரம் ஒர்க் பண்ணணும் இப்படியான தகவல்களை அக்கௌண்டிங் அண்ட் ஷெட்யூலிங் இன்ஃபோ அதுல இருக்கும். அதே போல மெமரி மேனேஜ்மெண்ட், பேஜ் டேபிள், இதுல நாங்க வந்துட்டு மெமரி மேனேஜ்மெண்ட்ல படிப்போம். பேஜ் டேபிள், செக்மெண்ட் டேபிள்ஸ், இதுல பேஸ் அட்ரஸை வந்துட்டு கொண்டு இருக்கும். அப்படி பேஜ் டேபிள் அது வச்சிருக்கிறதுல பேஜ் டேபிள் எங்க இருக்குன்னு சொல்ற பேஸ் அட்ரஸை வந்துட்டு இந்த மெமரி மேனேஜ்மெண்ட்ல இருக்கும். அதே போல வந்துட்டு இன்புட் அவுட்புட் இன்ஃபர்மேஷன் இருக்கும். அந்த ரிலவெண்ட் ப்ரோசஸுக்கு, அந்த குறித்த செயலுக்கு வந்துட்டு என்னென்ன ஃபைல்ஸ் ஓபன் பண்ணப்பட்டிருக்குது, அலோகேட்டட் டிவைசஸ் என்ன, இன்புட் அவுட்புட் ரிக்வஸ்ட் ஸ்டேட்டஸ் என்ன என்ற தகவல்கள் வந்துட்டு இதுல இருக்கு. இந்த இப்படியான ஒரு இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் பிசிபி கொண்டிருக்கும். இந்த அந்த முதலாவது கூற்றையே வந்துட்டு ஆன்சர் சரி. இந்த பிசிபி என்னத்துக்காக அவர் வந்துட்டு மேனேஜ் பண்றாரு, பிசிபி வந்துட்டு இப்படியான தகவல்களை என்னத்துக்காக வச்சிருக்கும் என்று சொல்றது நாங்க பிறகு ஒரு கேள்வி செய்யற டைம்ல பார்ப்போம்.
கண்டெக்ட் ஸ்விட்சிங் செய்யற டைம்ல எங்களுக்கு வந்து பிசிபி என்று சொல்ற இந்த டேட்டா ஸ்டாக்ஸ் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஒர்க் செய்யும். சரி, ஓகே. இப்ப கூற்று பிய பார்ப்போம். அது ஒரு செய்நிரலின் தொகுப்பின் போது கம்பைல் பண்ற டைம்ல உருவாக்கப்படுகின்றது. அப்ப எங்களுக்கு தெரியணும் பிசிபி என்று சொன்னா கம்பைல் பண்ணக்குள்ளையா உருவாக்கப்படுது பிசிபி. பிசிபி எப்ப உருவாக்கப்படுதுன்னு சொன்னா, இப்போ ஒரு ப்ரோசஸ் நாங்க அதுக்கு முதல்ல உங்களுக்கு ப்ரோசஸ் ப்ரோக்ராம் என்ற ரெண்டுக்கும் இடையிலான தொடர்பு உங்களுக்கு தெரிஞ்சு வச்சிருந்தா இந்த வினாக்களை நீங்க அணுகிறது ஈஸியா இருக்கும். உதாரணத்துக்கு ப்ரோக்ராம் என்றா என்ன, ப்ரோசஸ் என்றா என்னன்னு கேட்டா சில பேர் சொல்ல மாட்டாங்க. ஆனா வந்துட்டு ஃபுல்லா வந்துட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பாடம் முடிஞ்சிருக்கும். உதாரணம்னு சொல்லுங்க ப்ரோசஸுக்கு கேட்டா தெரியாது. ஸோ ப்ரோக்ராம் அண்ட் ப்ரோசஸ் ரெண்டுக்கும் இடையிலான தொடர்பை பார்ப்போம். செய்நிரலுக்கும் செயல்முறைக்கும் இடையிலான தொடர்புடைமையை பார்ப்போம். இப்போ உதாரணத்துக்கு இது நான் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக ஒரு உதாரணம் ஒன்று எடுக்கிறேன். போட்டோஷாப் எடுப்போம். போட்டோஷாப் உங்களுக்கு தெரியும். அது வந்துட்டு நாங்க எங்களோட இமேஜ்களை வந்துட்டு எடிட் பண்றதுக்காக இல்ல பேனர் டிசைன் பண்றதுக்காக பயன்படுத்துற ஒரு அப்ளிகேஷன். ஓகே, இப்போ நான் வந்துட்டு அதை இன்ஸ்டால் பண்றேன். அந்த கம்ப்யூட்டர்ல இன்ஸ்டால் பண்ணிட்டு நான் வந்துட்டு அதை யூஸ் பண்றேன். ஓகே, அதை ஓபன் பண்ணி எடிட்டிங் ஒர்க்ல செய்யறேன். ஒவ்வொரு நாளுமே நான் அதை வந்துட்டு ஓபன் பண்ணி செய்ய மாட்டேன். நான் எனக்கு எப்ப தேவை வருதோ அந்த டைம்ல தான் அதை ஓபன் பண்ணுவேன். ஸோ எனக்கு தேவைப்படல அந்த சாஃப்ட்வேர், நான் அதை ஓபன் பண்ணல. இன்ஸ்டால் பண்ணி இருக்குது, நான் ஓபன் பண்ணலாங்க. ஸோ அந்த டைம்ல அந்த குறித்த அந்த அப்ளிகேஷன் எங்க இருக்கும்னு சொன்னா எங்களோட இரண்டாம் தர நினைவகம் ஹார்ட் டிஸ்க்ல தானே ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்கும். அது வந்துட்டு இன்ஆக்டிவா இருக்கு. ஏன்னா நாங்க வந்துட்டு எங்களுக்கு தெரியுமோ எங்களோட ஷார்ட் கட் வந்துட்டு எங்க டெஸ்க்டாப்ல இருக்கும். ஸோ அந்த ஸ்கிரீன்ல நாங்க டபுள் கிளிக் பண்ணா தான் அது ஓப்பன் ஆகும். நான் இப்ப அதை ஓப்பன் பண்ணல. அது ஓப்பன் பண்ணலன்னு சொன்னா அது இன்ஆக்டிவா இருக்கு, பெசிவ் மோட்ல இருக்கு. ஸோ அப்படியான சந்தர்ப்பத்தில் அது வந்துட்டு ஹார்ட் டிஸ்க்ல இருக்கும். நாங்க அதை வந்துட்டு பயன்படுத்த தொடங்கல. எப்ப நாங்க அதை பயன்படுத்த தொடங்குறோமோ, எப்ப நான் அதை டபுள் கிளிக் பண்ணி அதை ரன் பண்றேனோ அந்த சந்தர்ப்பத்துல அது வந்துட்டு ப்ரோசஸ் ஆகும். ஸோ ஒரு ப்ரோக்ராம் சொன்னா நான் வந்துட்டு ஓபன் பண்ணலாம் அந்த அப்ளிகேஷனை. அந்த டைம்ல அது ப்ரோக்ராம் அது எங்க இருக்கும், ஹார்ட் டிஸ்க்ல இருக்கும், இன்ஆக்டிவா இருக்கும். நான் எப்ப அதை வந்துட்டு கிளிக் பண்ணி அதை ஓபன் பண்றோம் அந்த டைம்ல சேம் ப்ரோக்ராம் வந்துட்டு ப்ரோசஸா கன்வெர்ட் ஆகுது. ஸோ ப்ரோசஸ் எங்களுக்கு தெரியும். அது வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொன்னா அது எங்க போகணும், ரேமுக்கு போகும். ரேமுக்கு போய் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்துட்டு 1 ஆர்கிடெக்சர் படி ஃபெச் பண்ணி டீகோட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண போதும். ஸோ ரேமுக்கு போகுது. அதே போல ஆக்டிவா இருக்க போது அதுக்குன்னு சொல்லி சிபியூ அலோகேட் பண்ணணும், ரேம் அலோகேட் பண்ணணும், இன்புட் அவுட்புட் வந்துட்டு அதுக்கு பயன்படுத்தணும். ஆனா எங்களோட இன்ஆக்டிவா இருக்கிற ப்ரோக்ராமுக்கு எந்த ஒரு ரிசோர்ஸும் தேவைப்படாது. அது ஆக்டிவா இருக்க போது அது வந்துட்டு ஹார்ட் டிஸ்க்ல இருக்க போது இங்க வந்துட்டு மெயின் மெமரியில இருக்கும், ஆக்டிவா இருக்கும். இதுக்காக கம்ப்யூட்டருக்கு தேவையான இந்த ஒர்க் பண்றதுக்காக இந்த இந்த பர்டிகுலர் ப்ராசஸுக்கு நாங்க ரிசோர்ஸ் அலோகேட் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. இது ஒரு ஸ்டேட்லயும் இல்லை, ஏன்னா இது இன்ஆக்டிவ். நான் 7 ஸ்டேட் டயக்ராம் மேல இருக்க இந்த 7 ஸ்டேட்ல ஏதாவது ஒரு ஸ்டேட்ல வந்துட்டு இந்த பர்டிகுலர் ப்ராசஸ் இருக்கு. இதுக்குன்னு சொல்லி எந்த ஒரு கண்ட்ரோல் பிளாக்கும் இல்ல ப்ரோக்ராமுக்கு. பிசிபி என்று சொல்லி இருக்குது, டேட்டா ஸ்ட்ரக்சர். அது நான் சொல்லி ஏற்கனவே. அது என்ன, அது என்ன எப்படியான இன்ஃபர்மேஷன் வந்துட்டு பிசிபி கொண்டிருக்கும் எங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் ப்ரோக்ராம் ப்ராசஸ். உதாரணத்துக்கு நான் வந்துட்டு கூகுள் குரோம் இருக்கு தானே, எங்களோட ப்ரௌசர், வெப் ப்ரௌசரை வந்துட்டு நான் வந்துட்டு கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி ரன் பண்ணணும்னு சொன்னா அதுல ஏதாவது ஒர்க் பண்றேன்டா அது ரன் பண்ணி கொண்டு இருக்குது. ஸோ அது வந்துட்டு ஒரு ப்ரோசஸ். இப்போ குரோம் இஎக்ஸி நாங்கள் டவுன்லோட் பண்ணி எடுப்போம், இன்ஸ்டால் பண்றதுக்காக எடுக்கிற அந்த குரோம் இஎக்ஸி வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம். அது வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ண தொடங்கல, ரன் பண்ண தொடங்கல. ஸோ ப்ரோக்ராம் ப்ரோசஸ் இந்த ரெண்டுக்கும் இடையிலான தொடர்பு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்ப வந்துட்டு எங்களுக்கு இந்த பிசிபி, நான் சொன்ன இந்த பிசிபி ஒரு குறித்த ப்ரோசஸுக்கு அலோகேட் பண்ணப்படுது பார்ப்போம். இப்ப வந்துட்டு ஒதுக்கப்படுது. உதாரணத்துக்கு இப்ப நீங்க யோசிப்பீங்க ப்ரோசஸ் சொன்னா, நான் இன்னொரு கிளியர் பண்ணிட்டு வரேன். ப்ரோசஸ் சொன்னா நீங்க யோசிப்பீங்க நம்ம ஏதாவது அப்ளிகேஷனை வந்துட்டு கம்ப்யூட்டர்ல ஒன் பண்ணா அது மட்டும்தானா ப்ரோசஸ்? இல்ல. இந்த ப்ரோசஸை நாங்க வந்துட்டு விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல எங்க பார்க்கலாம்னு சொன்னா டாஸ்க் மேனேஜர்ல பார்க்கலாம். நான் உங்களுக்கு ஒரு காட்டு டாஸ்க் மேனேஜர்ல இருக்க ப்ரோசஸர்.
நீங்க டாஸ்க் மேனேஜர்ல ரைட் கிளிக் பண்ணிட்டு அதுல வந்துட்டு டாஸ்க் பார்ல ரைட் கிளிக் பண்ணிட்டு அதுல ஒரு ஆப்ஷன் காட்டும் எங்களுக்கு டாஸ்க் மேனேஜர். அதை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா எங்களுக்கு டாஸ்க் மேனேஜர் வரும். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ப்ரோசஸ் தான் இருக்குது. ப்ரோசஸஸ் இந்த இதுல இருக்கிற எல்லாமே ப்ரோசஸ் தான். இந்த மேல இருக்கிற ஆப்ஷன் இருக்குது பாருங்க, 6 போட்டிருக்காங்க பிரேக்கெட்டுக்குள்ள. இவ்வளவு நான் ஓபன் பண்ணிருக்கிறது. அடோப் அக்ரோபேட், கூகுள் குரோம், டாஸ்க் மேனேஜர், விண்டோ எக்ஸ்ப்ளோரர், ஜூம் மீட்டிங்ஸ், இது எல்லாமே வந்துட்டு நான் ஓபன் பண்ணிருக்கிற அப்ளிகேஷன். அது ஒரு வகையான ப்ரோசஸ். பேக்ரவுண்ட்ல ப்ரோசஸ் நிறைய ப்ரோசஸ் வந்துட்டு ரன் பண்ணுது பாருங்க. 76 வந்துட்டு ப்ரோசஸ் ஏற்கனவே இதுல ரன் பண்ணுது பேக்ரவுண்ட்ல. அதே போல ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வந்துட்டு சில ப்ரோசஸ் விண்டோஸ் ப்ரோசஸ் சொல்லி 100 இருக்குது ஏற்கனவே. ஸோ பேக்ரவுண்ட்ல நீங்க ஒரு அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணலன்றாலும் கூட ஏற்கனவே ப்ரோசஸ் அங்க இருக்குது. ஸோ இந்த இவ்வளவு ப்ரோசஸ் வந்துட்டு ஒர்க் பண்ணுது. ஸோ நாங்க வந்துட்டு அப்ளிகேஷன் ஓபன் பண்றதால மட்டும்தான் எங்களுக்கு ப்ரோசஸ் ஸ்டார்ட் ஆகுமான்றதா இல்ல. ஏற்கனவே பேக்ரவுண்ட்ல நிறைய ப்ரோசஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, இப்ப இதுல எப்ப எங்களுக்கு பிசிபி குறித்த ஒரு ப்ரோசஸுக்கு வந்துட்டு ஒதுக்கப்படுதுன்னு சொன்னா ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தால நாங்க கிளிக் பண்ற டைம்ல ஒரு அப்ளிகேஷனை வந்துட்டு ஓபன் பண்ற மட்டும் வைங்க. உதாரணத்துக்கு போட்டோஷாப் ஓபன் பண்றேன். ஸோ அது வந்துட்டு ஃபர்ஸ்டா நியூ ஸ்டேட்டுக்கு போகும். அந்த குறித்த ப்ரோசஸ் குறித்த அப்ளிகேஷன் வந்துட்டு எங்க போகுதுன்னு சொன்னா நியூ ஸ்டேட்டுக்கு போகுது. இந்த நியூ ஸ்டேட் என்று சொல்றது எங்களோட ஹார்ட் டிஸ்க் தான். ஹார்ட் டிஸ்க்ல இந்த நியூ ஸ்டேட்ல வந்துட்டு அந்த குறித்த ப்ரோசஸ் வந்துட்டு இருக்கு. அந்த சந்தர்ப்பத்துல அந்த குறித்த ப்ரோசஸுக்கு ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தால பிசிபி ஒதுக்கப்படுது. பிசிபி இதுக்கு தேவை, அந்த ப்ரோசஸுக்கு தேவையான சில இனிஷியலைசேஷன், அதை ஸ்டார்ட் பண்றதுக்கு தேவையான ரிசோர்ஸ்கள் வந்துட்டு ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தால குறித்த ப்ரோசஸுக்கு ஒதுக்கப்படுது. ஸோ இங்கதான் எங்களுக்கு பிசிபி அலோகேட் பண்ணப்படுது. ஆனா இந்த கூற்று பாத்தீங்கன்னு சொன்னா கம்பைல் பண்ற டைம்ல அந்த அந்த ப்ரோக்ராம வந்துட்டு கம்பைல் பண்ற டைம்லயா உருவாக்கப்படுதுன்னு கேக்குறாங்க, உருவாக்கப்படுதுன்னு சொல்றாங்க. அப்ப எங்களுக்கு தெரியும் வந்துட்டு நாங்க எப்பெல்லாம் நாங்க ஒரு அப்ளிகேஷனை வந்துட்டு ஒரு ப்ரோசஸ நாங்க ஸ்டார்ட் பண்றோமோ அந்த சந்தர்ப்பத்துல மட்டும்தான் ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தால குறித்த ப்ரோசஸுக்கு வந்துட்டு பிசிபி ஒதுக்கப்படும். இந்த கம்பைலேஷன் என்ன உங்களுக்கு சொல்றேன். கம்பைலர்னா உங்களுக்கு தெரியும் வந்துட்டு நாங்க ஹை லெவல் லாங்குவேஜ், உதாரணத்துக்கு ஜாவா, பைத்தன் இப்படியான கணனி மொழிகளை பயன்படுத்தி நாங்க செய்நிலை எழுதுவோம், கோடிங் செய்வோம். இப்போ கோட் பண்ற டைம்ல எங்களுக்கு வந்துட்டு அதை அதை வந்துட்டு கம்பைல் பண்ணணும். ஏன்னா கோடிங் வந்துட்டு ஹியூமன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய சிம்பிள் இங்கிலீஷ்ல எழுதுற கோடா இருக்கும். அப்ப இந்த மெஷின் கம்ப்யூட்டருக்கு வந்துட்டு பைனரி லாங்குவேஜ் தான் தெரியும். ஸோ பைனரிக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஹை லெவல்ல இருக்கிற லாங்குவேஜை நாங்க வந்துட்டு லோ லெவலுக்கு, அதாவது பைனரிக்கு நாங்க மாத்தணும். ஸோ அதை வந்துட்டு கன்வெர்ட் பண்றதுக்கு, டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு இருக்கிறவர் தான் இந்த கம்பைலர். கம்பைலர் வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு ஹை லெவல்ல இருக்கிறத வந்துட்டு லோ லெவலுக்கு சேஞ்ச் பண்ணுது. அது ஒரு தரம் தான் செய்யும். ஒரு கோடிங் எழுதினதுக்கு பிறகு நாங்க ஒரு தரம் தான் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முதல்ல, அதை ரன் பண்றதுக்கு முதல்ல ஒரு தரம் தான் செய்வோம். ஏதாவது கோடிங்ல ஏதாவது அப்டேட் பண்ணா தான் நாங்க மறுபடியும் அந்த கம்பைலேஷனை செய்வோம், இல்லைன்னா செய்ய மாட்டோம். ஆனா இவங்க சொல்றாங்க ஒரு செய்திகளின் தொகுப்பின் போதுதான் பிசிபி ஒதுக்கப்படுதா? நிச்சயமா இல்ல. ஓகே, கூற்று சிய பார்ப்போம். இரண்டு பிசிபிகளின் ப்ரோக்ராம் கவுண்டர், நான் சொல்லி ஏற்கனவே ப்ரோக்ராம் கவுண்டர் வந்துட்டு தான் இருக்கு. ப்ரோக்ராம் கவுண்டர்ல என்ன இருக்கும்? அடுத்ததாக நிறைவேற்றப்பட வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன் அட்ரஸ் தான் அது கொண்டு இருக்கும்னு சொல்லி ஏற்கனவே. ஸோ இரண்டு பிசிபிகளின் ப்ரோக்ராம் கவுண்டர், அடுத்ததாக நிறைவேற்றப்பட வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன் எங்க இருக்கிறன்ற அந்த அட்ரஸ் அதை வச்சிருக்கும். பெருமானங்கள் சமமாக இருக்கலாம், ஈக்குவலா இருக்கலாம்னு சொல்றாங்க. சோ இரண்டு பிசிபிகள், இரண்டு பிசிபி என்ற என்ன? ரெண்டு ப்ரோசஸ். ஒவ்வொரு ப்ரோசஸுக்கும் ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தால பிசிபி ஒதுக்கப்படுது. சோ ரெண்டு ப்ரோசஸுக்கு இடையில வந்துட்டு ப்ரோக்ராம் கவுண்டர் பெருமானங்கள் சமனாக இருக்கலாமா? ஆனா நிறைய பேர் வந்துட்டு அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா ரெண்டு ப்ரோசஸ், போட்டோஷாப் ஒன்று இருக்குது, கூகுள் குரோம் ஒன்று இருக்குது. ஸோ ரெண்டும் வந்துட்டு ஒரே கோடிங்க வந்துட்டு எப்படி அக்சஸ் பண்ற, ஒரே அடுத்ததாக நிறைவேற்றப்பட வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி அது வந்துட்டு மெமரி அட்ரஸ் சேம் அட்ரஸ் வச்சிருக்கும். ஸோ இருக்காதுன்னு நிறைய பேர் எடுத்துட்டாங்க. அப்படித்தான் நம்ம யோசிப்போம். இதை நாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் என்று சொன்னா
பேரண்ட் ப்ரோசஸ், சைல்ட் ப்ரோசஸ் தொடர்பான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எங்களுக்கு இருக்கணும். இருந்தா தான் இதை நாங்க இந்த கூற்று எங்களுக்கு விளங்கும். ஸோ அதை நம்ம பார்ப்போம். ஓகே, இதுல பேரண்ட் ப்ரோசஸ், சைல்ட் ப்ரோசஸ், த்ரெட் என்று சொல்ற 3 கான்செப்ட் இருக்கு. இதை நாங்க சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். இதை நாங்க ஈஸியா வந்துட்டு விளங்கி கொள்றதுக்காக நான் ஒரு உதாரணம் சொல்றேன். குரோம் எடுப்பேன், கூகுள் குரோம் வெப் ப்ரௌசரோட. நான் அதை வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்றேன். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா நான் இதை ஓபன் பண்ணிட்டேன். இந்த வெப் ப்ரௌசரை வந்துட்டு ஓபன் பண்ணிருக்கிறேன். ஸோ பிசிபியால ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தால பிசிபி ஒன்று இதுக்குன்னு சொல்லி அலோகேட் பண்ணியிருக்கும். அது நியூ ஸ்டேட்ல இருக்கும். பிறகு ரெடிக்கு வந்து ரன் பண்ணுது. ஓகே, இப்ப நான் இன்னொரு டேப்பை இல்ல நியூ டேப்பை ஓபன் பண்றேன். ஆனா ஒரு அப்ளிகேஷன் தான் இருக்குது, அதாவது ஒரு ப்ரோசஸ் தான். என்ன நான் சொன்னது, வெப் ப்ரௌசர் ஓபன் பண்ணிக்கிறேன், கூகுள் குரோம் ஓபன் பண்ணிருக்கிறேன். இப்ப நான் ஒவ்வொரு டெப்பா கிளிக் பண்ண சப் ப்ரோசஸ், சைல்ட் ப்ரோசஸ் வந்துட்டு உருவாக்கப்படுது. ஸோ மெயின் வந்துட்டு இதை நான் ஓபன் பண்ற டைம்ல இருந்ததுதான் பேரண்ட் ப்ரோசஸ். இந்த நியூ டேப்பை கிளிக் பண்ணி அடுத்த இன்டர்ஃபேஸை நான் ஓபன் பண்ண உருவாக்கப்படுறது எல்லாமே சைல்ட் ப்ரோசஸ். சரியா? ஓகே, இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பேரண்ட் ப்ரோசஸ் தான் இருக்கு, சைல்ட் ப்ரோசஸ் இதுல இருக்கு. இதுல நான் வந்துட்டு யூடியூப்ல போயிட்டு நான் வந்துட்டு வீடியோஸ் பாக்குறேன். இதுல நான் சாட் பண்றேன். உங்களுக்கு தெரியும், வாட்ஸ்அப்ல போயிட்டு சாட் பண்றேன். இதுல வந்துட்டு இமெயில் வந்துட்டு இன்பாக்ஸை செக் பண்ணி கொண்டுக்கிறேன். ஸோ எல்லாமே இதுல சப் ப்ரோசஸ், சைல்ட் ப்ரோசஸ். ஸோ ஒவ்வொரு தேவைக்காக நான் வந்துட்டு ஒவ்வொரு நியூ டேப்பை ஓபன் பண்ணிருக்கேன். ஸோ ஒவ்வொரு சப் ப்ரோசஸுக்கும் பிசிபி வந்துட்டு யூனிக் அலோகேட் பண்ணப்பட்டிருக்கும். அதுக்குன்னு சொல்லி தனித்தனியாக பிசிபி வந்துட்டு ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தால வந்துட்டு அலோகேட் பண்ணப்பட்டிருக்குது ஒவ்வொரு சைல்ட் ப்ரோசஸுக்கும். சரியா? இப்ப சைல்ட் ப்ரோசஸ்ல இருக்கிற அது ஒரு ப்ரோசஸ் தான். அந்த ப்ரோசஸ்ல இருக்கிற ப்ரோக்ராம் கவுண்டர், செய்நிரல் எண்ணி சேம் பெருமானத்தை வச்சிருக்குமான்னு சொன்னா வச்சிருந்தா தானே எங்களுக்கு இதே இன்டர்பேஸ் எல்லாத்துக்குமே கிடைக்குது. பாருங்க, இன்டர்பேஸ்ல ஏதாவது சேஞ்ச் வருதா? நான் சர்ச் பண்றேன். இதுல வந்துட்டு யூடியூப், இதுல ஜிமெயில், இதுல ஜிமெயில். இப்ப நான் சர்ச் பண்றேன். ஆனா வந்துட்டு நான் இதுல என்டர் பண்ற கண்டென்ட் வேறையா இருக்கலாம். ஆனா எனக்கு வார இந்த இன்டர்ஃபேஸ் பாருங்க, இதுல வந்துட்டு கூகுள் வருது, இதுல வந்து எனக்கு சர்ச் பண்றதுக்கு ஆப்ஷன் வருது, இதுல வந்துட்டு ஷார்ட் ஐக்கன் வருது எனக்கு நான் கிளிக் பண்ண எடுக்கிறதுக்காக. இது எல்லா சப் ப்ரோசஸுக்கு கூட, சைல்ட் ப்ரோசஸுக்கு கூட எல்லாத்துக்குமே சேமான இன்டர்ஃபேஸ் தானே வருது. சேம் இன்டர்ஃபேஸ், சேமா இருக்கணும்னு சொன்னா அது வந்துட்டு கோடிங் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு சேமான கோடிங்க தானே அது வந்துட்டு அக்சஸ் பண்ணணும், அது வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணணும். அப்பதான் எங்களுக்கு இந்த இன்டர்ஃபேஸ் கிடைக்கும். சோ அடுத்ததாக நிறைவேற்றப்பட வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த இந்த சைல்ட் ப்ரோசஸுக்கும் அடுத்ததாக நிறைவேற்றப்பட வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன் அட்ரஸ் வந்துட்டு ஒரே பெருமானத்தை தானே கொண்டுதான் தானே அவர் வந்துட்டு இந்த இன்டர்ஃபேஸ் எங்களுக்கு காட்டலாம். இல்லடா எங்களுக்கு வந்துட்டு வேற இன்டர்ஃபேஸ் தானே வரும், சேம் இன்டர்ஃபேஸ் தானே வரும். சோ சைல்ட் ப்ரோசஸ், பேரண்ட் ப்ரோசஸ் எல்லாமே வந்துட்டு இப்படியான சந்தர்ப்பத்துல ப்ரோக்ராம் கவுண்டர் செய்நிரல் எண்ணிட பெருமானம் சமமாக இருக்கலாம். ஆனா ரெண்டு வேற அப்ளிகேஷன், உதாரணத்துக்கு வெப் ப்ரௌசரையும் அதே போல போட்டோஷாப்பையும் நான் ஸ்டார்ட் பண்ணேன்டா அப்ப அது சமனாக இருக்க வாய்ப்பில்லை. ஆனா இப்படியான சந்தர்ப்பத்துல சைல்ட் ப்ரோசஸ், பேரண்ட் ப்ரோசஸ் என்று சொல்ற இந்த கான்செப்ட்ல ப்ரோக்ராம் கவுண்டரை பெருமானங்கள் சமனாக இருக்கலாம். இன்னொன்னு நல்லா விளங்கி வச்சுக்கொள்ளுங்க, அதாவது சைல்ட் ப்ரோசஸுக்கு வந்துட்டு ஒவ்வொரு யூனிக்கான பிசிபி அலோகேட் பண்ணப்படும். அதுக்குன்னு சொல்லி யூனிக் ப்ரோசஸ் ஐடி வழங்கப்படும். சரியா? அது ரெண்டும் ஒன்று இல்லை. நீங்க யோசிக்க கூடாது ஒரே ஒரு பிசிபி தான் அலோகேட் பண்ணப்படும். ஸோ சப் ப்ரோசஸுக்கும் அதான் இல்ல, வேற டிஃபரெண்டான பிசிபி தான் அலோகேட் பண்ணப்படும். ஸோ இதை கம்பேர் பண்ணுவோம் நாங்கள். ஃபர்ஸ்டா இந்த த்ரெட் பாக்குறதுக்கு முதல்ல பேரண்ட் ப்ரோசஸ், சைல்ட் ப்ரோசஸ் ரெண்டையும் வந்துட்டு கம்பேர் பண்ணுவோம். உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டு நான் ஸோ முதலில் உருவாக முக்கிய ப்ரோசஸ் நான் சொன்னது. ஃபர்ஸ்டா நான் வந்துட்டு கிளிக் பண்ணி நான் ஓபன் பண்ணேன்னு சொன்னா எனக்கு வெப் ப்ரௌசர் ஓபன் ஆகுது, அதுதான் பேரண்ட் ப்ரோசஸ்.
சப்டைப்பை கிளிக் பண்ண எனக்கு வந்துட்டு பேரண்ட் ப்ரோசஸ்ல இருந்து ஆஹ் புதிய ப்ரோசஸ் வந்துட்டு உருவாக்கப்படுது. அதுதான் சைல்ட் ப்ரோசஸ். உதாரணம் சொல்றாங்க, குரோம் ப்ரௌசர் மெயின் ப்ரோசஸ் வந்துட்டு அதுல இந்த ஒவ்வொரு டேப்பா நாங்க ஓபன் பண்ண எங்களுக்கு வர சைல்ட் ப்ரோசஸ். இப்போ ஓஎஸ் ப்ரோக்ராமை ஸ்டார்ட் செய்யும் போது அப்போ ஃபர்ஸ்ட் நாங்க வந்துட்டு கிளிக் பண்றோம், எங்களுக்கு வந்துட்டு வெப் ப்ரௌசர் ஓப்பன் ஆகுது. அது எங்க இருந்து நாங்க பாக்குறோம்? ஆப்பரேட்டிங் சிஸ்டம் தான் எங்களுக்கு இன்டர்ஃபேஸ்லாம் தருது. ஸோ அதுதான் வந்துட்டு அதுக்கு அலோகேட் பண்ணுது. இது ஃபோக்னு சொல்ற இந்த மெத்தட், ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துல ஒரு மெத்தட் ஃபோக்னு சொல்லி, இல்ல அதுக்கு ஈக்குவலான ஏதாவது ஒரு மெத்தட் இருக்கலாம். அதை யூஸ் பண்ணி நாங்க சப்டைப்பை கிளிக் பண்ண எங்களுக்கு வந்துட்டு சைல்ட் ப்ரோசஸ் உருவாக்கப்படுது. இதுக்குன்னு சொல்லி பேரண்ட் ப்ரோசஸுக்குன்னு சொல்லி ஓவனான பிசிபி இருக்குதா? எஸ், தனியான ஒரு பிசிபி இருக்குதான்னு சொல்லி ஏற்கனவே. அதே போல சைல்ட் ப்ரோசஸுக்கும் தனியான ஒரு பிசிபி இருக்கு. மெமரியை ஷேர் பண்ணுமா? மெமரியை ஷேர் பண்ணாது. என்னன்னு சொன்னா அதுக்குன்னு சொல்லி யூனிக்கான ஒரு பிசிபி அலோகேட் பண்ணிருக்கிறோம். அதே போல சைல்ட் ப்ரோசஸுக்கும் அலோகேட் பண்ணிருக்கோம். ரெண்டுமே ஷேர் பண்ண மாட்டாங்க. ஸோ இது வந்துட்டு மெயின் கண்ட்ரோல் ப்ரோசஸ். இது வந்துட்டு பேரண்ட்ல இருந்து தனியாக ரன் ஆகும். பேரண்ட் ப்ரோசஸ் வந்துட்டு கிராஷ் ஆனா அதே அதுல இந்த சில்ட்ரன் என்ன அதுல இருந்து நாங்க உருவாக்கப்பட்ட சைல்ட் ப்ரோசஸ் எல்லாமே வந்துட்டு சில்ட்ரன்ஸ் எல்லாமே பாதிக்கப்படலாம். ஆனா ஒரு சைல்டு வந்துட்டு கிரஷ் ஆனா அதனால வந்துட்டு மற்றவை வந்துட்டு பாதிக்கப்படுமான்னு பார்த்தா இல்ல. ஏன்னா மெயின்ல இருந்தா நாங்க அடுத்தது சைல்ட் ப்ரோசஸ் உருவாக்கப்படுறோம். ஏதாவது ஒரு சைல்ட் ப்ரோசஸுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தீங்கன்னு அதனால மெயின் ப்ரோசஸ் வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு அதனால எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது. இதுதான் பேரண்ட் ப்ரோசஸுக்கும் சைல்ட் ப்ரோசஸுக்கும் இடையிலான டிஃபரன்ஸ். அந்த கேள்வியை நான் வந்துட்டு அந்த கூட்டம் நான் வாசிச்சதுக்கு பிறகு நான் இந்த த்ரெடிங்க விளங்க ஓகே. இப்ப 2 பிசிபிகளின் ப்ரோக்ராம் கவுண்டர் பெருமானங்கள் சமனாக இருக்கலாம். அதுதான் நாங்க பார்த்துட்டோம். இது சரி. ஸோ ஆன்சர் ஏசி உண்டாகி விட நான் த்ரெட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன். த்ரெட்னு சொன்னா என்னடா, இப்ப பேரண்ட் ப்ரோசஸ் சைல்ட் ப்ரோசஸ் பார்த்துட்டு இருந்தானே, அதோட த்ரெட்னு சொன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் த்ரெடிங். ஓகே. நான் அந்த ப்ரௌசரையே நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். எகெயின் ஷேர் பண்றேன். இப்போ இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதை லோட் ஆகுறது இது சப் ப்ரோசஸ். ஓகே, சைல்ட் ப்ரோசஸ். இந்த சைல்ட் ப்ரோசஸோ மெயின் ப்ரோசஸோ இது வந்துட்டு லோட் பண்ணணும்னு சொன்னா இந்த இன்டர்ஃபேஸ் எல்லாம் லோட் ஆகணும். ஜேஎஸ் ஜாவா ஸ்கிரிப்ட் தெரிந்தானே, அது லோட் ஆகணும். அதே போல வந்துட்டு எங்களுக்கு சிஎஸ்எஸ் லைப்ரரி லோட் பண்ணப்படணும். ஸோ இப்படியான ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் ஒவ்வொரு த்ரெட் இருக்கு. இந்த ஒவ்வொரு த்ரெடும் வந்துட்டு ஒர்க் பண்ணா தான் எங்களுக்கு இந்த இன்டர்ஃபேஸ் எல்லாம் எங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணப்பட்டு எங்களுக்கு வியூ ஆகுது. ஸோ ஒரு மெயின் ப்ரோசஸ்ல எங்களுக்கு நிறைய த்ரெட் இருக்கலாம். ப்ரோசஸ் உள்ளே செயல்படும் சிறிய எக்ஸிகியூஷன் யூனிட். பாத்தீங்க சொன்ன மாதிரி ஒரு டேப் உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னு சொன்னா அதுல இருக்கிற சின்ன சின்ன த்ரெட்ஸ், சில இப்ப இன்டர்ஃபேஸ் வரத்துக்கு ஜேஎஸ் லோட் பண்ணணும், சிஎஸ்எஸ் லோட் பண்ணணும். அப்படியான தேவைகளுக்காக எங்களுக்கு வந்துட்டு த்ரெட் இருக்கு. இதுக்கு பிசிபி இருக்கா? இதுக்கு பிசிபி இல்ல, டிசிபி இருக்கு. அது உங்களுக்கு தேவையில்ல. பிசிபி அதுக்குன்னு சொல்லி இல்ல. இது வந்துட்டு டிசிபின்னு சொன்னா த்ரெட் கண்ட்ரோல் பிளாக். ஞாபகம் இருக்கு. த்ரெட்ஸ் மெமரி ஷேர் செய்யும். என்னன்னு சொன்னா எங்களுக்கு வந்துட்டு இது வந்துட்டு அக்சஸ் பண்றது சைல்டோ பேரண்டுக்கான பிசிபி தானே. இதுக்குன்னு சொல்லி எல்லா த்ரெட்டுக்கும் அதுல இருக்கிற எல்லா த்ரெட்டுக்கும் அது வந்துட்டு எதை ஷேர் பண்ணும், எதை அது வந்துட்டு அக்சஸ் பண்ணும், எந்த பிசிபியை அதுக்கு அந்த பர்டிகுலர் ப்ரோசஸுக்கு இருக்கிற பிசிபியை தான் அதை அக்சஸ் பண்ண போறோம். நான் சொல்லி ஒரு பிசிபியில நிறைய த்ரெட் இருக்கலாம். அந்த த்ரெட் எல்லாமே மெமரியை ஷேர் பண்ணா தான் வந்துட்டு எங்களுக்கு பர்டிகுலர் ப்ரோசஸுக்கு இருக்கிற பிசிபியை வந்துட்டு அவர் அக்சஸ் பண்ணலாம். ஸோ த்ரெட் வந்துட்டு மெமரியை ஷேர் செய்யும். ப்ரோசஸ் உள்ளே பேரலல் வேலை செய்கிறது. உதாரணத்துக்கு இது நான் உங்களுக்கு இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு வந்துட்டு நீங்க கூகுள் டாக்ஸ் நீங்க தெரியும். இப்ப கூகுள் டிரைவ்ல இருக்கிற ஒரு ஃபீச்சர் வந்துட்டு ஒரு அப்ளிகேஷன் கூகுள் டாக்ஸ். நீங்க அதை ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா கூகுள் டாக்ஸ்ல நான் வந்துட்டு நீங்க ஒரு கடிதத்தை லெட்டரை டைப் பண்றீங்கன்னா கிராமரை செக் பண்ணும். அட் த சேம் டைம் பேக்ரவுண்ட்ல நீங்க டைப் பண்ண வந்துட்டு அது ஓட்ட சேவ் ஆகும். ஸோ இந்த பேரலா நடக்குது ஒவ்வொரு இந்த த்ரெட் ஒரு ப்ரோசஸ்ல இருக்கிற இந்த இந்த த்ரெட் என்ன சிறிய யூனிட்னு சொல்லுவோம். நாங்க வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ற யூனிட். ஸோ அது வந்துட்டு எங்களுக்கு
பேரலா ஒர்க் பண்ணும். ரெண்டுமே அட் த சேம் டைம்ல எங்களுக்கு சர்வ் ஆகுது. அதே சந்தர்ப்பத்துல கிராமரை செக் பண்ணுது. ஸோ இப்படியான பேரலல் ஒர்க்ல வந்துட்டு இந்த த்ரெட் செய்யும். த்ரெட் கிரஷ் ஆனால் ப்ரோசஸ் பாதிக்கலாம். ஏன் பாதிக்கலாம்? ஏன்னு சொன்னா இந்த ஒரு பர்டிகுலர் ப்ரோசஸ் வந்துட்டு எங்களுக்கு ஒர்க் பண்ணணும்னு சொன்னா இந்த எக்ஸிக்யூட் யூனிட் சொல்லப்படுற இந்த த்ரெட் வந்துட்டு ஒர்க் பண்ணணும். இன்டர்ஃபேஸ் வரணும். இன்டர்ஃபேஸ் வரதுல ஏதாவது பிரச்சனை, ஜேஎஸ் லோட் பண்ணலன்னு வைங்க, சிஎஸ்எஸ் லோட் பண்ணல, சிஎஸ்எஸ் லைப்ரரின்னு சொல்ற அந்த த்ரெட் ஒர்க் பண்ணலன்னு சொன்னா எப்படி எங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்துட்டு லோட் பண்ணப்படும்? ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்படும் அந்த குறித்த ப்ரோசஸுக்கு. ஸோ கட்டாயமா த்ரெட்டுக்கு ஏதாவது பர்டிகுலர் த்ரெட்டுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தா அது எதுல டிபெண்ட் பண்ணி இருக்குதோ, எந்த ப்ரோசஸ்ல டிபெண்ட் பண்ணி இருக்கிறோ அது வந்துட்டு பாதிக்கப்படலாம். உதாரணத்துக்கு ரெண்டர் த்ரெட் வெப் பேஜ் டிஸ்பிளே ஆகணும்னு சொன்னா, ஜாவா ஸ்கிரிப்ட் த்ரெட் வந்துட்டு ஜேஎஸ் எக்ஸிகியூஷனுக்கு, நெட்வொர்க் த்ரெட் டேட்டா டவுன்லோட் ஆகுறதுக்கு, ஆடியோ வீடியோ த்ரெட் மீடியா பிளே பண்றதுக்காக. ஸோ இதெல்லாம் வந்துட்டு த்ரெட் சம்பந்தப்பட்ட விஷயம். ஸோ பேரண்ட் ப்ரோசஸ், சைல்ட் ப்ரோசஸ், த்ரெட், இது மூன்றும் உங்களுக்கு வந்துட்டு கிளியரா விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இந்த சி என்று சொல்ற இந்த கூட்ட கொஞ்சம் கவனமா நீங்க வந்துட்டு நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, நாங்க அடுத்த வினாவை பார்ப்போம். 16வது. அமரா ஒரு பல்பயனர் கணினி முறைமையை தொடக்குகின்றார். இப்ப பல்பயனர் என்று சொன்னா நிறைய யூசர் வந்துட்டு அதுல ஒர்க் பண்ணலாம். அந்த மெஷின்ல ரிமோட்ல அக்சஸ் பண்ணி ஒரு கணினியில வந்துட்டு நிறைய யூசர் வந்துட்டு தங்களோட தேவைகளை வந்துட்டு நிறைவேற்றி கொள்வதற்காக வேற ஒரு அப்ளிகேஷனை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி செய்வாங்க. ஓகே. அது தொடக்கப்பட்ட பின்னர் சாமா அக்கணினிக்கு ஒரு முனையத்திலிருந்து டெர்மினல் யூஸ் பண்ணி லொக்கின் செய்யறாங்க. ஸோ அவங்க லொக்கின் செஞ்சதுக்கு பிறகு ஒரு வலைமேலோடிய ஆரம்பிக்கின்றார். ஸோ வெப் ப்ரௌசரை வந்துட்டு ஸ்டார்ட் பண்றார். யாருன்னு பார்த்தோம்னா அமரா. சிறிது நேரத்திற்கு பின்னர் சாமா தனது பைத்தன் செய்நிரலில் பணியாற்றுவதற்காக உரைப்பதிப்பாளரையும் ஆரம்பிக்கிறார். அப்ப டெக்ஸ்ட் எடிட்டரை ஸ்டார்ட் பண்றார். யாருன்னு பார்த்தோம்னு சொன்னா சாமா. சேம் அதே ஆள் பைத்தன் செய்நிரலை வந்துட்டு ஸ்டார்ட் பண்றா, டெக்ஸ்ட் எடிட்டரை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ற. அதன் பின்னர் ராணி இக்கணினிக்கு வேறொரு முனையத்திலிருந்து லொகின் செய்து புகு பதிகை செய்து அவரும் ஒரு வலைமேலோடியை வந்துட்டு ஸ்டார்ட் பண்றான். ரெண்டு பேர் இருக்கிறாங்க, அமரா, அதுக்கு பிறகு வந்துட்டு ராணி. ஸோ ஃபர்ஸ்ட் அமரா வந்துட்டு வெப் ப்ரௌசரை ஓபன் பண்றா, பிறகு வந்துட்டு பைத்தன் கோட் பண்றதுக்காக டெக்ஸ்ட் எடிட்டரை வந்துட்டு ஸ்டார்ட் பண்றா. அதுக்கு பின்னர் ராணி வந்துட்டு அதே கம்ப்யூட்டர்ல லாகின் செய்து வெப் ப்ரௌசரை வந்துட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ இக்கணனியின் முறை வழியாக்கி மீது பின்வரும் எவை இயல் தகு நிறைவேற்ற தொடர்களாகும் கேட்கிறாங்க. அப்ப சிபியூல எந்த ப்ராசஸர கோட் வந்துட்டு ரன் ஆகும், அதோட ஆர்டர் என்ன கேட்கிறாங்க. சரி, ஓகே. நாங்க இதுல கூற்றுக்களை வந்துட்டு பாக்குறதுக்கு முதல்ல ஒரு சிங்கிள் ப்ராசஸ் கம்ப்யூட்டர்ல வந்துட்டு 2-3 ப்ராசஸ ஓபன் பண்ற டைம்ல அது எப்படி ஒர்க் பண்ணும் என்றதை நாங்க வந்துட்டு பார்த்துட்டு வருவோம். ஸோ உதாரணத்துக்கு நான் வந்துட்டு இந்த ரெடி ஸ்டேட்டையும் ரன்னிங்கையும் தான் எடுக்கிறேன். ரன்னிங்கையும் ரெடி ஸ்டேட்டையும் எடுத்துக்கிறேன். ஓகே. ஒரு அப்ளிகேஷனை போட்டோஷாப் எடுக்கிறேன். போட்டோஷாப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் ஸ்டார்ட் பண்ண உங்களுக்கு தெரியும், நியூ ஸ்டேட்ல போயிட்டு அதுக்கு பிசிபி அதுக்கு அலோகேட் பண்ணப்படுது. இப்போ பிசிபி வந்துட்டு இதுக்கு அலோகேட் பண்ணதுக்கு பிறகு
அவர் வந்து ரெடி ஸ்டேட்டுக்கு வருவார். ரெடி ஸ்டேட்ல வந்தோடனே ரன்னுக்கு போக மாட்டார், அவர் கியூல நிற்பாரு. கியூல நின்றுட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்துட்டு அதுல அல்கோரிதங்கள் இருக்குது. அந்த அல்கோரிதம் வந்துட்டு உதாரணத்துக்கு ரவுண்ட் ரோபின் அல்கோரிதம். சோ இந்த அல்கோரிதம் வந்துட்டு இந்த ரெடியில நிக்கிற ப்ரோசஸ எந்த ப்ரோசஸ சிபியூக்கு ரன் ஸ்டேட்டுக்கு அனுப்பணும்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டு அனுப்புது. உதாரணத்துக்கு நம்மட போட்டோஷாப்ல ப்ரோசஸ் வந்துட்டு போய் வைப்போம். ஸோ இப்ப சிபியூல வந்துட்டு போட்டோஷாப்ல ப்ரோசஸ் வந்துட்டு ரன் ஆகிக்கும் இருக்குது. இவருக்குன்னு சொல்லி இவர் ரன் பண்றதுக்குன்னு சொல்லி ஒரு டைம் ஸ்லைஸ், ஒரு குவாண்டம் டைம் ஒன்று அலோகேட் பண்ணப்பட்டுருவாங்க, மில்லி செகண்ட்ல இருக்கும். ஸோ அது வந்துட்டு அந்த டைம் வரைக்கும் அவருக்குன்னு சொல்லி ஒதுக்கப்பட்ட அந்த டைம் வரைக்கும் அவர் எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு பிறகு டைம் அவுட் ஆனா அவர் மறுபடியும் ரெடி ஸ்டேட்டுக்கு அனுப்பப்படுவாரு. ரெடி ஸ்டேட்ல அந்த கியூல இருக்கிற வேற ஒரு ப்ரோசஸை வந்துட்டு சிபியூக்கு அனுப்புறாரு. இதுதான் வந்துட்டு கண்டெக்ஸ்ட் ஸ்விட்சிங்னு சொல்லுவோம். இப்போ போட்டோஷாப்ல நான் ஒரு இமேஜை எடிட் பண்ணி கொண்டு இருக்கிறேன். இப்ப எடிட் பண்றேன் என்ன அர்த்தம்? எடிட் பண்றேன்னு சொன்னா சிபியூல அது ஒர்க் பண்ணி பட்டு கொண்டு இருக்குது. எடிட் பண்ற டைம்ல எடிட் பண்ணி அதுக்குன்னு சொல்லி ஒதுக்கப்பட்ட அந்த டைம் முடிஞ்சதுக்கு பிறகு அது வந்து ரெடிக்கு போறாரு. சோ அந்த டைம்ல நான் ஏற்கனவே ஒர்க் பண்ணி வச்சிருக்கேன், ஒரு போட்டோல சில எடிட் பண்ணி வச்சுக்கிறேன், கன்றாஸ் இப்படியான விஷயங்களை நான் வந்துட்டு கட் பண்ணி இமேஜா சில வந்து சில டாஸ்க் செஞ்சு வச்சிருக்கிறேன். சோ இதுல சிபியூல இருக்கிறது ரெடிக்கு போனா நான் ஏற்கனவே செஞ்ச இந்த எடிட்டிங் ஒர்க் எல்லாம் வந்துட்டு லொஸ்ட் ஆயிருமே, இல்லாம போய்த்திருமே. சோ அதனால நான் அடுத்த தரம் ரெடியில இருந்து சிபியூக்கு வார டைம்ல ஏற்கனவே செஞ்ச ஒர்க் வந்துட்டு மறுபடியும் எனக்கு வரணும். அந்த ஏற்கனவே செஞ்ச ஒர்க்ல இருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணணும், மறுபடியும் ஆரம்பத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. சோ அதுக்காக பிசிபி பிசிபி வந்துட்டு அந்த நிலையை எந்த எது வரைக்குமான ஒர்க் நாங்க செஞ்சு வச்சிருக்கிறோமோ அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே நம்ம பார்த்திருக்கோம். ப்ரோக்ராம் கவுண்டர் அதே போல வந்துட்டு ரெஜிஸ்டர் மெமரிகள்ல ஸ்டோர் பண்ணினதை அது அது எந்த நிலையில இருக்கோ அதே இதுல வந்துட்டு ஸ்டோர் இங்க பிசிபில ஸ்டோர் பண்ணப்படும். பிசிபில ஸ்டோர் பண்ணினதுக்கு பிறகுதான், அதாவது அந்த ப்ரோசஸ வந்துட்டு ரன்ல இருந்து ரெடிக்கு மாத்துறதுக்கு முதல்ல ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தால பிசிபில ஸ்டோர் பண்ணப்படும் அந்த இன்ஃபர்மேஷன். அதுக்கு பிறகுதான் அவரை இங்க ரெடிக்கு அனுப்புவார். ரெடியில இருந்து இன்னொரு ப்ரோசஸ் வந்துட்டு ரன்னுக்கு போகுது. சோ மறுபடியும் இந்த ஏற்கனவே இருந்த வேற ஒரு ப்ரோசஸ வந்துட்டு மறுபடியும் லோட் பண்ணுவாங்க. அந்த பிசிபியை லோட் பண்ணா தானே இப்ப எதுல ஸ்டாப் பண்ணினோம் அதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும். சோ அந்த டைம்ல, அதாவது இதுல இருக்கிற ப்ரோசஸ இங்க மாத்துறதுக்கு முதல்ல பிசிபி தான் வந்துட்டு அதுல வந்துட்டு ஸ்டோர் பண்ணணும். ஸோ ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துல கோட் வந்துட்டு சிபியூல ஒர்க் பண்ணா தான் அது வந்துட்டு பிசிபி ஸ்டோர் பண்ணப்படும். சோ இந்த ரெண்டுக்கும் இடையில ஒரு ப்ரோசஸ வந்துட்டு ரன்ல இருந்து ரெடிக்கும், ரெடியில இருந்து திரும்பி ப்ரோசஸுக்கும் திரும்பி சிபியூக்கும் அனுப்புற இந்த கேப்ல எதிர கோட் ஒர்க் பண்ணும்னு சொன்னா ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துல கோட் ஒர்க் பண்ணும். என்ன பர்பஸுக்காக ஒர்க் பண்ணணும்னு சொன்னா அந்த நிலைய அந்த எந்த எதுல ஸ்டாப் பண்ணி வைக்கிறோமோ அந்த செஞ்ச ஒர்க் அதை ஸ்டோர் பண்றதுக்காக பிசிபில ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துல கோட் வந்துட்டு ஒர்க் பண்ணணும். ஸோ இரண்டு ப்ரோசஸ் வந்துட்டு ஸ்வாப் பண்ற டைம்ல தங்களை மாற்றிக்கொள்ற டைம்ல சிபியூல எதிர கோட் ஒர்க் பண்ணும்னு சொன்னா ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துல கோட் ஒர்க் பண்ணும். இந்த 7 ஸ்டேட் டயக்ராம் நான் வேற ஒரு கேள்வி செய்யற டைம்ல ஃபுல்லா நான் விளங்கப்படுத்துறேன். இது நீங்க வந்துட்டு இந்த கண்டெக்ஸ்ட் ஸ்விட்சிங்கும் அதே போல பிசிபி என்னத்துக்கு இது தேவைப்படுது இந்த டைம்லன்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. அந்த வினாவை பார்ப்போம். ஸோ இதுல 5 கூற்றுகள் தந்திருக்காங்க. இதுல பயோஸ் முதலாவது ஆப்ஷன் பயோஸ். பயோஸுக்கு பிறகுதான் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ஒர்க் பண்ணும் என்றதை நான் முதலாவது வீடியோல உங்களுக்கு அப்லோட் பண்ணிக்கிறேன். முதலாவது கிளாஸ்ல இருக்க வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். அதை பாருங்க. அப்ப அதை பார்த்தா உங்களுக்கு விளங்கும். ஓஎஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு பிறகு பயோஸ் ஸ்டார்ட் பண்றத, பயோஸுக்கு பிறகுதான் பயோஸ் சொன்னா அதுல வந்துட்டு எங்களோட போஸ்ட் டெஸ்ட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகுதான் எங்களுக்கு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ஒர்க் பண்ணுன்றதை நீங்க அந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்வீங்க. அந்த முதலாவது வீடியோ பாருங்க. சோ எங்களுக்கு அப்ப இதுவும் வராது. நான் சொல்லிதன் வந்துட்டு ரெண்டு ப்ரோசஸுக்கு இடையில எதிர கோட் ஒர்க் பண்ணணும், ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துல கோட் ஒர்க் பண்ணணும். ஏன் ஒர்க் பண்ணணும்? அந்த எது வரைக்குமான ஒர்க்கை நாங்க செஞ்சிருக்கிறோமோ அதை சர்வ் பண்ணி வைக்கிறதுக்கு பிசிபில அதை ஸ்டோர் பண்ணி வச்சா தான் அடுத்த தரம் வந்துட்டு ரெடியில இருந்து சிபியூக்கு வர டைம்ல பழைய நிலைமையில இருந்து நாங்க வந்துட்டு எடுத்துக்கொள்றதுக்கு லோட் பண்றதுக்காக பிசிபில ஸ்டோர் பண்ணணும். ஸோ இதுல பாத்தீங்கன்னு சொன்னா பயோஸுக்கு பிறகு வெப் ப்ரௌசர் ஓப்பன் ஆகுது. அப்படி ஓப்பன் ஆக வாய்ப்பு இல்லை. ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ஒர்க் பண்ணணும். ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வந்தா தான் நாங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட் எல்லாம் மெயின்டைன் பண்ணலாம். ஸோ மூணாவது பிள்ளை
பயோஸ் ஓஎஸ் சாமாவின் வலைமேலோடி முறை வழி. சோ இதை பார்த்தோம்னு சொன்னா ஆஹ் இதுவும் இங்க சேம், கூற்று ஒன்றுலையும் வந்துட்டு சேம் தான். அதுக்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னா சாமாவின் உரைப்பதிப்பாளர் முறை வழி என்று சொல்றாங்க. ஆனா இங்க ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இருக்கு. அப்ப நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லித்தேன், ரெண்டு ப்ரோசஸ் வந்துட்டு தங்களுக்கு இடையில மாற்றிக்கொள்ளணும், அதாவது கண்டெக்ட் ஸ்விட்சிங் நடக்கணும்னு சொன்னா இடையில வந்துட்டு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ஒர்க் பண்ணணும். அப்பதான் ஸ்டோர் பண்ணப்படும் அந்த நிலையை. அந்த பழைய நிலையை வந்துட்டு நாங்க வந்துட்டு ஸ்டோர் பண்ணணும்னு சொன்னா எங்களுக்கு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் கோட் ஒர்க் பண்ணணும். அது என்னத்துக்காக ஒர்க் பண்ணுது? பிசிபியை ஸ்டோர் பண்றதுக்காக, பிசிபில தகவல்களை ஸ்டோர் பண்றதுக்காக. சோ இது ஸ்டோர் பண்ணாம ஒர்க் பண்ணோம்னு சொன்னா நாங்க ஏற்கனவே என்ன ஒர்க்கை செஞ்சு வச்சிருக்கோமோ, இந்த சாமா வந்துட்டு வலை மேலோடியில என்ன ஒர்க்கை செஞ்சு வச்சிருக்காவோ அது வந்துட்டு இல்லாம போயிடும், லாஸ் பண்ணப்பட்டுரும். ஸோ கட்டாயமா அப்ப முதலாவதான ஆன்சரா இருக்கணும். இங்க பாருங்க, இந்த ஒரு ப்ரோசஸ் இருக்குது, இதுல ஒரு ப்ரோசஸ் இருக்குது, ரெண்டுக்கும் இடையில ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ஒர்க் பண்ணணும். அதுக்கு பிறகு பாருங்க, இந்த ப்ரோசஸுக்கும் இடையில ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ஒர்க் பண்ணணும். இந்த ப்ரோசஸுக்கும் இடையில இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ஒர்க் பண்ணணும். ஏன்னு சொன்னா பிசிபி ஸ்டோர் பண்றதுக்காக. ஸோ முதலாவது ஆன்சர் இதுல